நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் என்னமோ ஏறி இருக்கு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் இருக்கு. இன்னைக்கு இறங்குன ஸ்டாக் இருக்கு. அதுல ஒரு 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு வேல்யூவேஷன் இருக்கு. நல்ல ஒரு குரோத் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அந்த ஸ்டாக்க பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நேத்து கொஞ்சம் ரெக்கவர், இன்னைக்கு ரெக்கவரு. நேத்து எப்படி நிஃப்டி எந்த அளவுக்கு ஏறி இருந்துச்சோ, அதே மாரி தான் என்னோட போர்ட்ஃபோலியோ இருந்தது. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஒரு 0.74 ஏறிருக்கு. அதே மாரி தான் என்னோட போர்ட்ஃபோலியோவும் ஏறிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம், நம்ம நேத்து வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஒரு ஸ்டாக்கு மொயின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் கைடன்ஸ் குடுத்தனால கம்பெனி இன்னைக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா, லோவர் சர்க்யூட். ஆமா. நேத்து கொஞ்சோண்டு தான் வாங்குனாங்க. ரொம்பலாம் வாங்கல. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டாக் தான் ஆட் பண்ணேன். சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே போர்ட்ஃபோலியோல நெறைய ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லம்ப்சமா ஏறிருச்சு. நம்ம எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோல அதிகமா வந்து ஹோல்டிங் வச்சிருப்போம். வெயிட்டேஜ் குடுத்து. அந்த ஸ்டாக் ஏறாது. இந்த மாரிக்கே சும்மா ஒரு 2, 3, 4ன்னு வாங்குறோம் பார்த்தீங்களா? அப்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்லாம் திடீர்னு ஏறுது. நான் நெறைய டைம் பார்த்துட்டேன். சோதனைக்குனேவே இது நடக்கும். இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடந்திருக்கு என் லைஃப்ல. உங்களுக்கும் இந்த மாரி நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. மிட் கேப் இன்னைக்கு நல்ல ஒரு ரெக்கவர் 1%க்கு மேல. நெக்ஸ்ட் 50 எல்லாமே ஓரளவுக்கு ரெக்கவரு. ஆனா ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2% தான். ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு கொஞ்சம் பயம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு 8%க்கு மேல இறங்கியிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்கும், இண்டெக்ஸும் இது ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ல வந்தது. அங்கருந்து தான் இன்னைக்கு 2மே ரெக்கவரா இருக்கு. நேத்து அது ரெக்கவரா இருக்கு. இன்னைக்கு ரெக்கவரா இருக்கு. நம்ம ஃபோக்கஸ்ல உள்ள இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஆட்டோ இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் இண்டெக்ஸு அந்த மாரிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத போய் பாருங்க. அந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு நல்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் 2% நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஐடி வழக்கம் போல இன்னைக்கு 1%. நான் அடிக்கடி சொல்றது தான். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பியூசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் ஏறல. பிரைவேட் பேங்க் ஏறுன மாரிக்க. எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுனுங்க. மெட்டல் ஸ்டாக் இன்னைக்கு வெளுத்து வாங்கிருச்சு. மெட்டல் எதிர்பார்க்கிறேன் கீழ வரும்னு சொல்லிட்டு. ஆனா வரவே மாட்டேங்குதுங்க அந்த மெட்டல்ல. நெறைய ஸ்டாக் என்னுடைய சாய்ஸ்ல இருக்கு. விட்டாச்சு. இன்னைக்கு ரியாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல நேத்து நம்ம பேசியிருந்தோம். இதுதான் 50 வீக் லோ உடைய இண்டெக்ஸ் உடைய இது. இண்டெக்ஸே அது பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ஏறி இருக்குங்க. ஒரு 2%க்கு மேல. பிரைவேட் பேங்க் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆனா பியூசி பேங்க் பெருசா பண்ணல. இன்ஃப்ராலாம் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஆயில் செக்டார், எனர்ஜி செக்டார்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வழக்கம் போல இந்த கொஞ்சம் அடி தான் இன்னைக்கு முக்கியமா. பார்க்கலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, வெறித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பாருங்க 66,000 கோடிக்கு மேல செல் பண்ணியிருக்காங்க. 83,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ வாங்கியிருக்காங்க. நேத்து 9,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணியிருந்தாங்க. செல் பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஐ. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 கோடிக்கு மேல வாங்கியிருந்தாங்க. அதனால தான் நேத்து மார்க்கெட் ஏறிருக்கு. இன்னைக்கு என்னங்கிறத பார்ப்போம் டேட்டா 17ஆம் தேதி. இன்னைக்கு வரட்டும். ஈவினிங் டயத்துல வந்துச்சுன்னா நான் ஷேர் பண்றேன் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல. டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அதில நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஷேர் பண்றோம். ஆமா. இன்னைக்கு முக்கியமான பங்குகளுடைய தகவல் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிவி கமர்ஷியல் வெஹிக்கிள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, 1% வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஹிக் பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு 2% டவுன்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1% கெயின்ல முடிஞ்சிருக்கு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொயில் இன்னைக்கு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, 20% அவங்களுடைய கைட்னஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லாவே கூடியிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பலகாத் மத்திய பிரதேசத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரொடேஷன் பண்றாங்கல்ல. மெக்கானிசம் அது வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் அது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் பண்ண போறதா வந்து பார்த்தீங்கன்னா, கைடன்ஸ் குடுத்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எதுவும் இறங்குனுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக் நல்லா டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான். நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நேத்து கூட. 1 டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா பவர். டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3% மேல ஏறி இருக்குங்க. டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. என்கிட்ட கிடையாது அந்த ஸ்டாக். ஒரு ஸ்லோ மொமெண்டம். அதனால அந்த ஸ்டாக் நான் முன்னாடி வச்சிருந்தேன், வித்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த பிரைஸ் வரல. அதனால வந்து நான் இது மட்டும் இன்னைக்கு 3% மேல இருக்கு. கொஞ்சம் இறங்குனது கீழ ரீசென்ட் ஆயிட்டு ஜனவரில. நான் இன்னும் கொஞ்சம் கீழ வரும் பார்த்தேன். ஆனா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு இந்த ஸ்டாக்கு. நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அ மகாராஷ்டிராவுடைய அது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டிஸ்ட்ரிபியூஷன்காண்டி. அதனால இன்னைக்கு ஸ்டாக் 3% மேல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, 3 பில்லியன் கிரீன் அம்மோனியா வந்து பார்த்தீங்கன்னா, டீல் வித் சாம்சங் ஓட வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பாசிட்டிவ் நியூஸு. ஆனா ஸ்டாக்கு காலையில ஒரு ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆமா, ஃப்ளாட்டு தான் ஸ்டாக்கு. ரொம்ப ஒரு பெரிய மூவ்மெண்டம் இல்ல. அப்படியே இது கொஞ்சம் இறங்கி கீழ வந்துச்சுன்னா, நமக்கு வாய்ப்பு வரும்னு பார்க்குறேன். ஆனா இறங்க மாட்டேங்குது. ரைட்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 43,00,00,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க ரைட்டெலுக்கு. ஒரு நல்ல விஷயம். ரைட்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிட்டே தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோ பக்கத்துல தான் இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் லாஸ்ட்ல. அடுத்தது மதர்சன் சுமி கம்ப்ளீட்டட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வாங்கிட்டாங்க இவங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, மதர்சன் சுமிக்கு வந்து பாசிட்டிவ் 2.5% வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லதா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த முக்கியமான ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ண பக்கத்துல வந்துச்சுங்க. பிரேக் அவுட் பண்ணி கீழ வரும் பார்த்தேன். ஆனா வாய்ப்பு குடுக்கல. மதர்சன் மதர்சன் சுமி கிடையாது. மதர்சன் சம்மர்தனா. முக்கியமான அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி கீழ வரும் பார்த்தேன். வரல. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும்னு பார்த்தேன். இந்த ஸ்டாக் என்ட்ட கிடையாது. நான் ரொம்ப முன்னாடி வச்சிருந்தேன். நான் வித்துட்டேன் இந்த ஸ்டாக்க. நல்ல ஒரு இப்ப மதர்சன் சுமி தான் என்ட்ரா இருக்கேன். அது ஒரு நல்ல பிரைஸ்ல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, 30 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செலவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட கம்பெனியோட சோலார் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஒரு 3.5% மேல இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்குங்க. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். ஏன்னா, அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி இஷ்யூ போயிட்டுருக்கு. தாரிஃப் நெறைய பிரச்சனை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா, குளோபலாவே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கானால தான் நெறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே கம்பெனி வாங்குனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கேயே புரொடக்ஷன் பண்ணி அங்கே விப்பாங்க. டாக்ஸ் இந்த மாரி பிரச்சனைலாம் வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜிக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அதனால பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் 3% மேல ஏறியிருக்கு. பிஎல் பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து இறங்குன 2 நாள் இறங்குன மாரி தெரிஞ்சுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆகுது இந்த ஸ்டாக்கு. இறங்கவே மாட்டேங்குதுங்க பிஎல்லு. என்ட்ட இந்த ஸ்டாக் கிடையாது. ஒரு 2.5% மேல நல்ல ஒரு இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, 10.11 பில்லியன் மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. சும்மா காசு கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஆர்டர் 10 பில்லியன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். நம்ம வந்து அடிக்கடி வீடியோல சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஹோல்டு பண்ணா நல்ல ஒரு வாய்ப்பா அமையும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 979 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, பண்டு வந்து கடன் வாங்கியிருக்காங்க கனரா பேங்க்ல. ஒரு 150 மெகாவாட் குஜராத் விண்ட் ப்ராஜெக்ட்டுக்காண்டி வாங்கியிருக்காங்க. கேபிஐ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான். 2 ஸ்டாக் இருக்கு. கேபிஐ கிரீன் எனர்ஜி, அப்புறம் கேபிஐ எனர்ஜி. ரீசென்ட்டா கொஞ்சம் இந்த மார்க்கெட்டு டைம்ல கொஞ்சம் நல்லா ரிவர்ஸ் ஆனுச்சு இந்த ஸ்டாக்கு. ஆமா, இப்ப இருந்தாலுமே 52 வார லோக்கு பக்கத்துல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க. இன்சென்டிவ் குடுக்குறாங்க. ஒரு 1,800 கோடி. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியா போர்ச்சு, அதுக்கப்புறம் டைம் டெக்னோபிளாஸ்ட். டெக்னோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெறைய நண்பர்கள் ஹோல்டிங் பண்ணி நெனைக்கிறேன். நான் ஹோல்டிங் பண்றேன். இன்னைக்கு இந்த ஸ்டாக் 11.5% ஏறி இருக்குங்க. ஐடியா நல்லா ஏறிருக்கு. ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. அப்படியே வாங்குவோமா, வேணாமான்னு யோசனையிலே இருந்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு இந்த நியூஸ் பேசிட்டு வரும்போது கொஞ்சம் நல்ல பைக் போணுச்சு. பைக் போயிட்டு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு டவுன் வந்து இன்னைக்கு ஒரு 11% மேல ஏறிருக்கு இந்த நியூஸ்னால. டைம் டெக்னோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா ஏறலங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஏறல. கொஞ்சம் அந்த பக்கத்தில வந்து லைட்டா ரெக்கவர் ஆன மாரி தெரியுது. பெருசா ஒண்ணும் ஏறல. இன்னைக்கு 1.5% 2% தான் ஏறிருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட். இந்த ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4% மேல ஏறிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 709 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அதானி குரூப்ட்ட. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆர்டர் நெறைய கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, இந்த தகவல் உங்களுக்கு கூடுதலா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஸ்டாக் இருக்குங்க. அந்த 7 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோ பக்கத்தில தான் இருக்கு. என்னோட ஃபோக்கஸ்ல உள்ள ஸ்டாக்கு. அதில ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் மெகா மார்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 52 வார லோ பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டரோட வித்திருந்தாங்க இந்த ஸ்டாக்க. நல்ல ஒரு டவுன் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பிளாக் ட்ரேட் நடந்திருக்குங்க இந்த ஸ்டாக்ல. யாரோ வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு அமௌண்ட்ல வாங்கியிருக்காங்க. ப்ரமோட்டர் சேஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இதில ப்ரமோட்டர்ன்றது தெரியும். நல்லாவே வித்திருக்காங்க இங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வித்திருக்காங்க. லாஸ்ட் ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா தான் குடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ரிசல்ட்லாம் பார்த்துருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மொயில். நேத்து தான் வந்து டோக்கன் போட்டேன்னு சொன்னேன். ஒரு நண்பரோட கேட்டாரு, டோக்கன்னா என்னங்கன்ட்டு. ஆமா, டோக்கன்னா ஒண்ணும் இல்லங்க. சும்மா ஒரு என்ட்ரி போடுறது தான். ஒரு ஸ்மால் கொஞ்சோண்டு வாங்குறது தான் என்ட்ரி இது டோக்கன்னு அர்த்தம். அத அப்படி சொல்லியிருந்தேன். அவருக்கு புரியல போலருக்கு.
நேத்து தாங்க சும்மா தான் வாங்குனேன் நேத்து. அப்புறம் இன்னைக்கு கூட காலையில நல்லா தான் டவுன்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்தது. எங்களுடைய கைட்லைன்ஸ் குடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஆப்பமும். இன்னைக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட். நேத்து ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட் போட்டிருந்தோம்னா, இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% கிடைச்சிருக்கும். நமக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது எப்போதுமே. நம்ம எந்த ஸ்டாக்ல கொஞ்சோண்டு வாங்குறோமோ, அந்த ஸ்டாக் உடனே ஏறிரும். எதுல அப்ப பல்க்கா வாங்குறோமோ, அது ஏறவே ஏறாது. நெறைய டைம் பார்த்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 3வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்பி பேங்க். நான் நேத்தே சொல்லியிருந்தேன். இந்த பேங்க் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. ஐடிஎஃப்பி பேங்க் முக்கியமான நியூஸ் என்னன்னா, நேத்து நெறைய பேரு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசியும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருக்காங்க 2 பேரும். என்ன 94% இருக்கு. பப்ளிக் கிட்ட தான் 5% இருக்கு. அத வந்து விக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது பெட்டிங் போட்டிருந்தாங்க. நெறைய பேங்க் வந்து வாங்குறதா இருந்தது. நெறைய கம்பெனி. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் எதிர்பார்த்த பிரைஸ் வந்து வரனால வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த மாரி கவர்ன்மெண்ட்லேருந்து எதுவும் வரல. அது மீடியா நியூஸ்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தே நல்ல அடி, இன்னைக்கு நல்ல அடி இந்த ஸ்டாக்கு. ஆமா. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இதுதான் என்னோட ஃபோக்கஸ்ல உள்ள ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல HDFC பேங்க்கும், பஜாஜ் ஃபைனான்ஸும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. இந்த ஸ்டாக் 2மே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க. லார்ஜ் கேப்பு ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு, அத போய் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் தாங்க. நேத்து ஏறி இருந்தது 3% மேல. HDFC பேங்க் ஃப்ளாட்டா தான் முடிஞ்சது. பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.5% மேல இறங்கியிருந்தது இன்னைக்கு காலையில. இப்போ குளோசிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடி செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, விப்ரோ இன்னும் நான் வந்து இது பண்ணல. யோசனையிலே இருக்கேன் விப்ரோல. ஏன்னா வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு நல்லா லோக்கு வந்துருச்சு. இதுக்கு கீழயும் இது லோ போகுமான்னு எனக்கு தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு டவுட்லயே இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஃபோக்கஸ் பண்ணோமா வேணாமான்ட்டு. ஏன்னா ஐடி ஸ்டாக்ல என்ட்ட ஆல்ரெடி 2, 3 இருக்கு. லார்ஜ் கேப்ல இன்ஃபோசிஸும், ஸ்மால் கேப், மிட் கேப்லயும் 2 இருக்கு. அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரயில்டெல் ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் இல்லாதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் இருக்கு. இப்போ ஃபோக்கஸ்க்கு வர வேண்டிய ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முக்கியமான செக்டார்ல இருக்காங்க. ஒரு டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் இது மாரி நெறைய இருக்காங்க. ஒரு நவரத்னா கம்பெனி, பியூசி கம்பெனி. நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கும் கூட. நம்ம 3 இயர்ஸ் சார்ட்ட பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஹை போயிட்டு, நல்ல ஒரு டவுன் வந்து இப்போ ஒரு சைடு வேல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இதோடைய பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, 39 பிஇ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 26ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட டவுன் ஆனுச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். நமக்கு வாய்ப்புகள் வருதான்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த ரெக்கவர் நிலைக்குமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஒருவேளை ஷார்ட் கவரிங்கான்னு தெரியல. ஏன்னா வார் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனைலாம் இன்னும் முடியல. தாரிஃப் இந்த மாரி பிரச்சனைலாம் முடியல. ஆமா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு. மார்க்கெட் எந்த அளவுக்கு இங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேல போகும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தாங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பை காலோ, செல் காலோ கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச்சர் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 தான் வருது. ஒரு 100 லைக் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ தான் போடுறோம். அந்த வீடியோ கன்டினியூவா பாருங்க. அப்பதான் நம்ம டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட் உங்களுக்கு புரியும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.